இறைவனோட உதவியால நம்ம பேட்டை டிவி ஹஜ் உம்ரா சர்வீஸ் உடைய ஜனவரி பிப்ரவரியோட குரூப்புக்கான புக்கிங் ஃபுல் ஆயிருச்சு. நம்ம கூட வந்த ஹாஜிகள் ரொம்பவே மனநிறைவோட அவங்களுடைய உம்ராவுடைய கடமையை நிறைவேற்றினாங்க. அடுத்து மார்ச் உம்ராவுக்கான புக்கிங் ஆரம்பமாயிருக்கு. மார்ச் மாசத்தை பொறுத்த வரைக்கும் ரமலான் முடிஞ்சு ஷவ்வாலுடைய மாசம் அப்படிங்கறதால பொதுவாவே ஹரம் கூட்டம் குறைவா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இதனால மக்கா மதினா ரெண்டு இடங்கள்லயுமே ஹரமுக்கு ரொம்ப பக்கத்திலே ரூம் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். தரமான தமிழ்நாடு உணவு, ஒவ்வொரு வேளையும் சைவம் அசைவம் இப்படி ரெண்டு வகையான பஃபே உணவுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. 50க்கும் மேற்பட்ட வரலாற்று இடங்களை உங்க கூடவே இருந்து நானும் அனுபவமிக்க ஆலிம்களும் வழிகாட்டுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிருக்கிறோம். மிக குறைந்த விலையில தரமான சேவையோட உங்களுடைய உம்ரா கடமையை நிறைவேற்றுறதுக்கு ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பரை உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. அஜித் பவார் மரணத்தில் திருப்பம், வெளியாயிருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள், பகீர் ஆதாரத்தை வெளியிட்டிருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி, இதுதான் இன்னைக்கு இந்திய அளவுல மிக முக்கியமான ஒரு செய்தியாக மாறி போயிருக்கு. ஒரு மாநிலத்துடைய துணை முதலமைச்சர் அவருடைய இந்த மரணம்ங்கிறது இது விமான விபத்தா அல்லது ஏற்படுத்தப்பட்ட சதியா, குறிப்பா பாஜகவால ஏதோ சதி ஏற்படுத்தப்பட்டிருக்குமா அப்படின்னு சொல்லி மம்தா பானர்ஜி ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்ட், ஒரு பிரஸ் மீட்டே வைக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இந்திய அளவுல மிகப்பெரிய ஒரு விவாதமா மாறி போயிருக்குது. இப்போ மகாராஷ்டிராவுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய அஜித் பவார் என்சி பார்ட்டியுடைய தலைவர், அதாவது என்சி பார்ட்டி சரத்பவார் கையில இருந்து அந்த கட்சியை ஒட்டுமொத்தமா பிரிச்சு எடுத்துட்டு வந்து பாஜக கூட சேர்ந்ததால அவருக்கு அந்த கட்சி ஒதுக்கப்பட்டது, அந்த கட்சியோட சின்னம் ஒதுக்கப்பட்டது. இப்ப பாஜகவுடைய ஆட்சி அமைக்கப்பட்ட பிறகு அங்க பாஜகவுடைய வேட்பாளர் தேவேந்திர பட்னாவிஸ் அவர் முதலமைச்சராகவும், சிவசேனாவை ரெண்டா பிளந்துட்டு வந்த ஏக்நாத் ஷிண்டே அவர் ஒரு துணை முதலமைச்சர், என்சி பார்ட்டியை ரெண்டா பிளந்துகிட்டு வந்த அஜித் பவார் இவர் ஒரு துணை முதலமைச்சரா அங்க ஆட்சி நடந்திருக்கக்கூடிய நேரத்துல இப்ப மகாராஷ்டிராவில் சில பஞ்சாயத்து தேர்தல்கள் நடந்துட்டு இருக்குது. சமீபத்தில் அங்க மாநகராட்சி தேர்தல் நடந்தது, அதுலயுமே பாஜக அங்க பெரிய அளவுல வெற்றி அடைஞ்சிருந்தாங்க. இப்ப பல இடங்கள்ல பஞ்சாயத்து தேர்தல் நடந்துட்டு இருக்குது. அந்த பஞ்சாயத்து தேர்தலோட பிரச்சாரம் சம்பந்தமாகவும் அவங்களுடைய கட்சியுடைய பொதுக்கூட்டங்கள் சம்பந்தமாகவும் அஜித் பவார் மும்பைல இருந்து பாராமதிக்கு போறாரு. இந்த பாராமதி அப்படிங்கிறது அஜித் பவாருடைய மிக முக்கியமான தொகுதி. 1991 காலகட்டத்திலிருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் அந்த தொகுதியோட ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தி. அவர் தான் அந்த தொகுதியில எம்எல்ஏ, அவர் தான் அந்த தொகுதியில எம்பி. எந்த தேர்தல் நடந்தாலும் அவர் தான் அங்க செய்யக்கூடிய முடிவு, அவருடைய ஒரு கோட்டை அப்படின்னு வைக்கப்பட்ட ஒரு இடத்துல இன்னைக்கு அந்த தொகுதியோடைய அந்த பஞ்சாயத்து தேர்தல் சம்பந்தமான பிரச்சாரத்திற்கும் அங்க இருக்கக்கூடிய அவங்க கட்சி சம்பந்தமான பொதுக்கூட்டம் இன்னைக்கு ஈவினிங் ஒரு 4 பொதுக்கூட்டத்தில் கலந்துறதுக்கான எல்லா ஏற்பாடுமே செஞ்சு ஒரு தனியார் விமானம் VTSSK அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விமானத்துல லியர்ஜெட் 45 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறிய ரக விமானம், ஒரு சின்ன பிளைட் தான், அந்த விமானத்துல இவர் போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல கரெக்டா மும்பை ஏர்போர்ட்ல இருந்து காலையில 8:10 இந்த பிளைட் கிளம்புனது. 8:10 இந்த பிளைட் கிளம்பும் போது பாராமதி, எல்லாமே மகாராஷ்டிரா தான், பாராமதியில போய் இந்த பிளைட் போய் ரீச் ஆகக்கூடிய நேரத்துல 8:30 மணிக்கு இந்த பிளைட் வந்து லேண்ட் செய்யறதுக்காக எல்லா ஏற்பாடு, பைலட் வந்து அந்த பிளைட்டை இறக்குறதுக்கான ஏற்பாடு செஞ்சாங்க. ஆனா இப்ப கடுமையான பனி சூழல், அங்க மேக மூட்டமா இருக்கிறதால அந்த பைலட்டுக்கு வந்து ரன்வே சரியா கிளியரா தெரியல, இறக்குறதுக்கான ரன்வே அவருக்கு சரியா தெரியாதால திரும்பவும் பிளைட்டை வந்து அவர் தூக்கிட்டாரு. அந்த கோவே அப்படின்னு சொல்லுவாங்க, ரன்வே சரியா தெரியல திரும்ப ஒரு ரவுண்ட் அடிச்சு வருவாங்க. அந்த கோவே செஞ்சுட்டு திரும்பவும் செகண்ட் டைம் அவங்க ரன்வேல இறக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவாகும் போது அப்பவும் இந்த கடுமையான இந்த வானிலை சூழல் காரணமா, பனி பெரிய அளவுல பனிப்பொழிவு இருந்தது காரணமா அவரால் சரியான முறையில் இறக்க முடியாததால இந்த விபத்து ஏற்பட்டது. அப்படி கீழே இறங்கின உடனே அப்படியே தீப்பத்தி எரியுது. 8:30 மணிக்கு ஒரு தடவை பிளைட்டை இறக்கிறதுக்கான முயற்சி செஞ்சாங்க, திரும்பவும் போய் வட்டம் அடிச்சு வந்துட்டு 8:42க்கு திரும்ப இறக்குறாங்க. 8:42 இறக்கக்கூடிய நேரத்துல 8:45க்கு சரியா காலை 8:45க்கு பிளைட் அப்படியே தீப்பிழம்புகளோட வெடிச்சு சதறக்கூடிய இந்த சம்பவம் அந்த இடத்துல நடந்தது. மகாராஷ்டிராவுடைய ஒட்டுமொத்த மக்களும் மகாராஷ்டிராவுடைய அரசியல் வட்டாரமும் மிகப்பெரிய அளவுல அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கு. இந்த இடத்துல வந்து பைலட் வந்து பிளைட்டை இறக்கிட்டாங்க, இது பைலட் ஒன்று அனுபவம் இல்லாத பைலட் அப்படிலாம் கிடையாது, இல்ல பிளைட்ல ஏதாவது கோளாரா அப்படின்னு பார்த்தாலும் எந்த ஒரு கோளாறுமே இல்லை. கண்ட்ரோல் ரூமுக்கு பிளைட் திரும்ப கோவே போகும்போது கூட பிளைட்ல இந்த கோளாறு இருக்கு, ஒரு எலக்ட்ரிக் வைஸாவோ ஒரு எலக்ட்ரிக் சம்பந்தமான ப்ராப்ளமோ அல்லது டெக்னிக்கலா ஏதாவது ப்ராப்ளமோ அப்படின்னு சொல்லி எந்த ஒரு புகாருமே பைலட்டோட தரப்புல இருந்து தெரிவிக்கப்படல. அப்ப விமானத்துல எந்த ஒரு கோளாறும் கிடையாது அப்படிங்கிறது இந்த இடத்துல உறுதியாகுது. அப்ப ரன்வேல ப்ராப்ளம், அவருக்கு ரன்வே சரியா தெரியல அப்படிங்கிறது முதல் கட்ட காரணமா இந்த இடத்துல சொல்லப்படுது. அப்போ பைலட்டை பொறுத்த வரைக்கும் மிகவும் அனுபவம் வாய்ந்த பைலட், 2 பைலட் அந்த இடத்துல இருந்தாங்க. அதுல ஒரு பைலட் கிட்டத்தட்ட அவருடைய பயண அனுபவம், பைலட்டை பொறுத்தவரைக்கும் பயண அனுபவம் சொல்லுவாங்க, எத்தனை மணி நேரம் அவங்க வானில் பறந்தாங்க அதை தான் அவருடைய பயண அனுபவம் சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பைலட் 15,000 மணி நேரம் அவருடைய பயண அனுபவம் அவருக்கு இருக்கு. அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பைலட் தான். இன்னொரு செகண்டா இருக்கக்கூடிய பைலட்
1500 மணி நேரம் அவருடைய பயண அனுபவம் இருக்கு. ஒருத்தர் 15,000 மணி நேரம், ஒருத்தர் 1500 மணி நேரம் சொல்லி மிகச்சிறந்த பைலட் தான் அந்த இடத்துல அந்த விமானத்தை இயக்கி இருக்கிறாங்க. இந்த விமானத்துல எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது அஜித் பவாருக்காக இயக்கப்பட்ட தனி விமானம் தான். இந்த ரொம்ப சிறிய ரக ஒரு விமானம். அஜித் பவார் அதுல இருக்கிறாரு, அவருடைய அசிஸ்டன்ட் அதுல இருக்கிறாரு, இந்த 2 பைலட், அதுக்கப்புறம் பிங்கின்னு சொல்லக்கூடிய ஒரு உதவியாளர் ஒருத்தவங்க. அவங்க ஏரோஸ்ட்ரெஸ்ஸா அல்லது அஜித் பவாரோடைய அவங்க உதவியாளரா அப்படிங்கிறது தெரியல. ஆனா வரக்கூடிய செய்திகளை பார்க்கும்போது அவங்க ஒரு ஏரோஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அப்போ ஒட்டுமொத்தத்துல 5 பேர் இந்த பிளைட்டுக்குள்ள இருந்திருக்கிறாங்க. பிளைட் இறக்கும் போது இந்த ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விபத்தால பிளைட் வெடிச்சு சதறி அந்த 5 பேருமே உடல் கருகி ஒட்டுமொத்தமா அந்த இடத்துல இறந்து போயிட்டாங்க. மகாராஷ்டிராவே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்குள்ளா இருக்குது. அப்போ பெரிய தீப்பிழம்புகளை வெடிச்சிருக்கக்கூடிய நேரத்துல தீயணைப்பு படை, மீட்பு படை எல்லாமே அந்த தீ அணைக்கக்கூடிய ஒரு வேலைகளை ஈடுபடுறாங்க. அணைத்ததுக்கு பிறகு எந்த உடல் யாருடைய உடல் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதே பெரிய சிரமமாச்சு. அந்த அளவுக்கு தீ பத்தி எரிஞ்சு உடலெல்லாம் எரிஞ்சு கருகி போச்சு. அப்ப யாருடைய உடல் அப்படின்னு கண்டுபிடிக்க மிகப்பெரிய ஒரு சிரமம் ஏற்பட்ட நேரத்துல சில அவங்களுடைய அடையாளங்கள், அவங்களுடைய ஆடைகள், அவங்களுடைய பொருட்கள் இதை வச்சுதான் யாருன்னு அடையாளம் காண்றாங்க. அப்போ பைலட்டுடைய ஆடைகளை வச்சு இவங்க 2 பேர் பைலட் அப்படிங்கிறது, ஒரு பெண்ணுடைய ஆடையை வச்சு இவங்க தான் பிங்கி அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ அந்த அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்காரு, அஜித் பவாரோட அசிஸ்டன்ட், அவருடைய பாடி கார்டா ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அவரு அஜித் பவார். இவங்க 2 பேர் யாருன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய சிரமம் ஏற்பட்டது. கடைசியில் அஜித் பவார் இறந்துதான் போயிட்டாரு அப்படின்னு காலையில் 8:45 ஆக்சிடென்ட் ஆகுது. ஒரு 9:30 மணிக்கு இந்த ரிசல்ட், அஜித் பவார் இறந்துட்டான்னு ரிசல்ட் வருது. அஜித் பவார் தான் இறந்துட்டாரு அப்படிங்கறத எதை வச்சு முடிவு பண்ணாங்கன்னா அஜித் பவாரோட வாட்சை வச்சு முடிவு செய்றாங்க. இதுதான் சொல்லுவாங்கல்ல, கர்மா இஸ் த பூமராங் அப்படின்பாங்கல்ல, அதான் இந்த இடத்துல நடந்திருக்குது. ஏன்னா அஜித் பவாரோடைய கட்சியோட சின்னம் வாட்ச் தான், கடிகாரம் தான் அவரோட கட்சியோட சின்னம். இந்த கடிகார சின்னம் வேணுங்கிறதுக்காக தான் தன்னுடைய சொந்த சித்தப்பா அவருடைய உழைப்பு, அவருடைய பெரிய ஒரு முயற்சியால ஒரு கட்சி உருவாக்கப்பட்டது. என்சி பார்ட்டி, தேசியவாத காங்கிரஸ் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியை உருவாக்கி மகாராஷ்டிராவுடைய மிக முக்கியமான ஒரு கட்சியா சரத்பவார் அவ்வளவு பெரிய உழைப்போட அவ்வளவு பெரிய பாடுபட்டு அந்த கட்சியை உருவாக்கி வச்சிருந்தாரு. ஆனா பாஜக ஒரு ரெய்டு பயத்தை காட்டினாங்க. அந்த ரெய்டு பயத்துக்கு பயந்து அந்த கட்சியை ஒட்டுமொத்தமா பேத்தி எடுத்துக்கிட்டு அந்த கட்சியோடைய சின்னத்தை உயிரை பறிக்கிற மாதிரி பரிசு எடுத்தாரு. அந்த வாட்ச் சின்னத்தை உயிரை பறிக்கிற மாதிரி பரிசு எடுத்தாரு. இறுதியில அந்த வாட்சை வச்சுதான் அவர் அடையாளம் பட்டது. அந்த வாட்ச் செத்து போயிட்டாருப்பா, அவருடைய வாட்ச் இந்த இருக்குப்பா அவர் வாட்ச் அப்படின்னு சொல்லி அந்த வாட்சை வச்சுதான் அவருடைய உடல், அவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம் பார்க்கப்பட்டது. அதுதான் இந்த இடத்துல பெரிய அளவுல இங்க சோசியல் மீடியால பேசுறதுன்னா கர்மா இஸ் த பூமராங். நீ எதை வச்சு ஒருத்தனை அநியாயம் செய்ய பார்த்தியோ கடைசியில் அந்த இடத்துல உன்னோட முடிவுரை எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சோசியல் மீடியால பெரிய அளவுல இது பேசப்பட்டு இருக்கு. சரி, இப்போ இந்த இடத்துல மம்தா பானர்ஜி, ஏன்னா இந்த செய்தியை வச்சு பல தலைவர்கள் இரங்கல் தெரிவிக்கிறாங்க. இன்னைக்கு மகாராஷ்டிராவிலேயே பெரிய அளவுல ஒரு துக்ககரமான நிகழ்ச்சியாகவும் மகாராஷ்டிராவே அஞ்சலி செலுத்தக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்க நேரத்துல மம்தா பானர்ஜி மட்டும் இந்த இடத்துல ஒரு அதிரடியா ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்ட் ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. மம்தா பானர்ஜி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மரணத்துல பெரிய அளவுல ஒரு சந்தேகம் இருக்குதுங்க. பொதுவாவே இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு அரசியல் வட்டாரத்திலேயோ இந்தியாவுல பெரிய அளவுல பாதுகாப்பு பெரிய அளவுல இல்ல. ஏன்னா மம்தா பானர்ஜி சொல்றது ரொம்ப நியாயமான ஒரு கருத்து. அசாதுதீன் ஓவைசி பிரச்சாரத்துக்கு போறாரு, அவருடைய கார்ல துப்பாக்கி சூடு நடத்தப்படுது. ராகுல் காந்தி ஒரு பிரச்சாரத்துக்கு போறாரு, பாதுகாப்பு அவருக்கு தளர்த்தப்படுது. அவர் கூடவே இந்த செக்யூரிட்டி போர்ஸ் எல்லாமே காஷ்மீருக்கு முக்கியமா பாதுகாப்பு தேவைப்பட வேண்டியதுல காஷ்மீர்ல போகும்போது பாதுகாப்பு அவருக்கு தளர்த்தப்படுது. ராகுல் காந்தி பல இடங்களில் பிரச்சாரம் செய்யும் போது ராகுல் காந்தியோட நெத்தியில லேசர் வைக்கப்படுது. இந்த லாங்ல இருந்து ஷார்ட் குறி வைப்பாங்க இல்லையா கண்ணு, அந்த லேசர் மாதிரியா ஏதோ ஒரு லேசர் ராகுல் காந்தியோட நெத்தியில அந்த லேசர் இருந்தது. இப்படி தொடர்ந்து அரசியல் தலைவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கும். ஏன்னா அரசியல் தலைவர்களோட மொபைல் போனே பல வகையில இங்க ஹேக் செய்யறதுக்காகவும் அவங்களுடைய இந்த பெகாசஸ் மாதிரியான பல மால்வேர் மூலமா அவங்களுடைய மொபைலே இன்னைக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல்ல இருக்கிற நேரத்துல இப்படி அரசியல் தலைவர்கள் தொடர்ந்து பாதுகாப்பு இல்லையே, அவங்க கஷ்டப்பட்டு ஒரு கட்சியை உருவாக்குறாங்க, பாஜக ஒட்டுமொத்தமா அவங்க விலை கொடுத்து வாங்கிட்டு போயிடுறாங்களே, அப்போ இவங்களோட அரசியல் வாழ்க்கைக்கோ அரசியல் தலைவர்களோட உயிருக்கோ அவங்களுடைய உடைமைக்கோ எந்த ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கேன்னு அப்படி கருதக்கூடிய நேரத்துல இந்த ஒரு மரணம் எனக்கு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்படின்னு மம்தா பானர்ஜி ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. மம்தா பானர்ஜி இதுக்கு ஒன்று ஆதாரமா என்ன சொல்றாங்க அப்படிங்கும்போது, இவர் கட்சியை பேத்துக்கிட்டு பாஜக சேர்ந்துட்டார் இல்லையா, இவர் இப்ப மனம் திருந்தி தன்னுடைய சித்தப்பா கூட போய் சேர்ந்துடலாம், பழையபடி என்சி பார்ட்டில அங்க போய் சேர்ந்துடலாம்னு சொல்லி இவர் ஒரு முடிவு செஞ்சு வச்சிருந்தாரு. கூடிய சீக்கிரம் ஒரு சித்தப்பா கூட போய் பழையபடி போய் சேர்ந்துருவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு மும்பை வட்டாரத்தில் இது பெரிய அளவுல பேசப்பட்டு இருந்தது. அப்ப இவர் சித்தப்பா கூட போய் சேர்ந்துருவாரு அப்படின்னு இருக்கப்பட்ட நேரத்துல இந்த இடத்துல ஒரு விமான விபத்து நடக்கும் போது இது விபத்தா அல்லது சதியா, சங்கிகளால் ஏற்படுத்தப்பட்ட சதியா அப்படின்னு சொல்லி மம்தா பானர்ஜி ஒரு பெரிய சந்தேகத்தை எழுப்பி இருக்கிறாங்க. மம்தா பானர்ஜி இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, இப்படி ஒரு சந்தேகம் உருவாயிருச்சுங்க, இந்த அளவுக்கு ஒரு சந்தேகம் உருவாயிருச்சு, சந்தேகம் உருவானோன்னு இந்த இடத்துல ஒரு நியாயமான புலன் விசாரணை செய்யப்பட்டாகணும். அந்த புலன் விசாரணை யார் செய்யணும்னா
சுப்ரீம் கோர்ட் தலைமையில, உச்சநீதிமன்றத்துடைய தலைமையில ஒரு கண்காணிப்பு குழு ஒன்று ஏற்படுத்தப்பட்டு அந்த குழு தான் ஆய்வு செய்யணும். அந்த குழு வந்து ஆய்வு செய்யணும். அந்த குழுவோட தலைமையா உச்சநீதிமன்றம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் உச்சநீதிமன்றத்தோட தலைமையில ஒரு புலனாய்வு குழு தேவை அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய எந்தெந்த புலனாய்வு ஏஜென்சி எல்லாம் இருக்குதோ, அது சிபிஐயா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய என்ஐஏவா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய எல்லா புலனாய்வு அமைப்புகளுமே இன்னைக்கு அவங்களுடைய சுதந்திரம் பறிபோய் விட்டது. மம்தா பானர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. எல்லா புலனாய்வு அமைப்புகளுடைய சுதந்திரம் பறிபோய் விட்டது, இன்க்ளூடிங் எலெக்ஷன் கமிஷன். தேர்தல் ஆணையத்துடைய சுதந்திரம் கூட இன்னைக்கு சுதந்திரமா கிடையாது. எல்லாமே பாஜக கண்ட்ரோல்ல இருக்கிறதால எந்த புலனாய்வு அமைப்புகள் மேல நம்பிக்கை இல்ல, அவங்களுக்கு சுதந்திரமும் இல்ல. அதனால உச்சநீதிமன்றத்தோட தலைமையில ஒரு கண்காணிப்பு குழு ஏற்படுத்தப்பட்டு அவங்க இந்த விஷயத்தை புலனாய்வு செஞ்சு இது விபத்து தானா அல்லது சதியா அப்படிங்கறத ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி மம்தா பானர்ஜி இந்த விஷயத்தை சொன்ன பிறகு இந்திய அரசியல்ல இந்த மரணமும் இந்த விபத்தும் மிகப்பெரிய ஒரு விவாதத்துக்குரிய ஒரு பேசு பொருளா மாறி போயிருக்கு. ஏன்னா பல பேர் இன்னைக்கு இவருடைய மரணத்துக்கு இரங்கல் தெரிவிச்சாலும் பல பேர் மத்தியில ஒரு அதிருப்தி இருக்குது. நீ எப்படியாப்பட்ட துரோகம் செஞ்ச, கடைசியில் ஒரு நிலைமை எப்படி ஆயிப்போச்சு பத்தியா அப்படின்னு தான் இன்னைக்கு மக்கள் பலரும் அவங்களுடைய அதிருப்தியை வெளியிட்டு இருக்காங்க. ஏன்னா சரத்பவார் அவ்வளவு பெரிய உழைப்பு செஞ்சிருந்தாரு, அந்த கட்சிக்காக அவ்வளவு பாடுபட்டு இருந்தாரு. மோடிஜி பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிரா தேர்தலுக்கு எப்பெல்லாம் பிரச்சாரத்துக்கு வருவாரோ அப்பெல்லாம் அஜித் பவார் மிகப்பெரிய ஊழல்வாதி, அஜித் பவார் 70,000 கோடி ரூபாய், 1 ரூபாய் 2 ரூபாய் கிடையாது, 1 கோடி 2 கோடி கிடையாது, 70,000 கோடி ரூபாய் ஊழல் செஞ்ச ஒரு நபர் தான் அஜித் பவார். அஜித் பவார் அன்னைக்கு சரத்பவாரோட என்சிபில இருந்தார் இல்லையா, அந்த கட்சியோட சின்னம் கடிகாரம், மணி கடிகாரம். இந்த கடிகாரம் எப்படி சுற்றுமோ அது போன்று 24 மணி நேரம் ஊழல் செய்யக்கூடிய ஒரு கட்சி தான் என்சிபி கட்சி அப்படின்னு சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி அங்க பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அஜித் பவார் ஒரு ஊழல்வாதி, கூடிய சீக்கிரமே நாங்க அவரை கைது செய்வோம் அப்படின்னு சொல்லி இப்படி பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் சொன்னாங்க. நீர்ப்பாசன திட்டம், ஏன்னா அவர் அஜித் பவாரை பொறுத்த வரைக்கும் 1991 இருந்து எம்எல்ஏவும் எம்பி ஆகவும் அந்த பாராமதி தொகுதியிலே தொடர்ந்து இருக்கிறாரு. துணை முதலமைச்சர் பொறுப்புல இருந்த ஒரு நபர், பல நேரங்களில் மின்சாரத்துறை, நீர்வளத்துறை மாதிரியான பல துறைகள் அமைச்சர் பொறுப்புல இருந்த ஒரு நபர். அப்ப அந்த காலகட்டத்தில் நீர்ப்பாசன திட்டத்துல 70,000 கோடி ரூபாய் ஊழல் செஞ்சாருன்னு சொல்லி அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இடி அந்த கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கூட்டுறவு சங்கம் தொடர்பா அந்த கூட்டுறவு வங்கி சம்பந்தமான ஒரு வழக்குல அதுல வந்து பல வகையான முறைகேடுகள் நடந்தது. சர்க்கரை ஆலை டெண்டர் விடுறது சம்பந்தமா, சர்க்கரை ஆலை டெண்டர் விடுறதுல இவங்களுடைய உறவினர்களுக்கு மட்டுமே, இங்க நம்ம எடப்பாடி பழனிசாமி மேல எப்படி ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சோ அதே மாதிரி பாடினால ஒரு குற்றச்சாட்டு, இவங்க சொந்தக்காரங்களுக்கு மட்டுமே அந்த கான்ட்ராக்டை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சர்க்கரை ஆலை சம்பந்தமான விஷயத்துல அவங்க சொந்தக்காரங்களுக்கு மட்டுமே கான்ட்ராக்ட் கொடுத்து அது மூலமா அரசுக்கு இழப்பீடு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி இது தனியா ஒரு 25,000 கோடி, அங்க ஒரு 75,000 கோடி தனி, இங்க ஒரு 25,000 கோடி தனி, இப்படி பல ஆயிரம் கோடி மேல இவர் மேல ஊழல் புகார் இருந்தது. இடில எஃப்ஐஆர்ல ஒரு பெயர் இருந்தது. இப்படி பல்வேறுபட்ட ரெய்டுகள் அவர் மேல இருந்து எப்போனாலும் அவர் கைது செய்யப்படலாம், அவருடைய சொத்துக்கள் முடக்கப்படலாம், பறிமுதல் செய்யப்படலாம் அப்படின்னு எதிர்பார்த்திருந்த நேரத்துலதான் வேற வழியே இல்லாம சித்தப்பா கையில இருந்து ஒட்டுமொத்தமா உயிரை பறிக்கிற மாதிரி பிரிச்சுக்கிட்டு வந்து பாஜக கூட சேர்ந்தாரு. அப்படி அவர் சேர்ந்த பிறகுதான் பாஜக அங்க ஆட்சி கட்டல் அமர்ந்தாங்க அப்படிங்கறது இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிக்கிறணும். ஏன்னா பொதுவாகவே பாஜகவுக்கு ஒரு அரசியல் பாணி ஒண்ணு வச்சிருப்பாங்க. யாரு நீ கட்சியை பிரிச்சுக்கிட்டு வரையோ உனக்கு தான் சின்னம், உனக்கு தான் அந்த கட்சி. சிவசேனா அங்க ஆட்சியில் முதலமைச்சர் பொறுப்புல சிவசேனா இருந்தாங்க. அங்க இருந்து ஏக்நாத் ஷிண்டே ஒரு கழகத்தை உருவாக்கி அங்கிருந்து சில எம்எல்ஏக்களை கூட்டு வந்தாரு. அங்க காலங்காலமா அவங்க அப்பாவுடைய காலத்துல இருந்து தாத்தாவுடைய காலத்துல இருந்து அது சிவசேனா இவங்க உருவாக்கி வச்சிருந்தாலும் அதெல்லாம் தேவையில்ல. உன் பின்னாடி கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்களா, அது எனக்கு தேவையில்ல. இன்னைக்கு எங்க பாஜக பக்கம் நீ யார் வந்துட்டியோ உன் பக்கம் ஒரு குறிப்பிட்ட எம்எல்ஏ இருந்தா உன்கிட்ட தான் மெஜாரிட்டி அதிகமா இருக்கு, அதனால உனக்கே இந்த கட்சி சொந்தம், உனக்கே இந்த சின்ன சொந்தம் அப்படின்னு சொல்லி சிவசேனாக்கு எப்படி ஒப்படைச்சாங்களோ அதே மாதிரி என்சி பார்ட்டியை ஒட்டுமொத்தமா பிரிச்சுக்கிட்டு வந்த அஜித் பவாருக்கு அவருக்கே அந்த கட்சி சொந்தம், அவருக்கே அந்த சின்னம் சொந்தம், அவர் தான் துணை முதலமைச்சர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஃபரை பாஜக கொடுத்தாங்க. இந்த அச்சத்தினாலதான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியுமே பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கிறாரு. ஏன்னா இரட்டை இலை சின்னம் யாருக்கு சொந்தம் அப்படின்ற அந்த ஃபைனலைஸ் பண்ணும்போது இரட்டை இலை சின்னம் யாருக்கு சொந்தம்ங்கிறத தேர்தல் ஆணையம் மட்டுமே முடிவு செய்யும் அப்படின்ற தீர்ப்பு வந்ததால இனி யாரு பாஜக கூட கூட்டணி வைக்கிறாங்களோ, பாஜக சொல்படி நடக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இரட்டை இலை சின்னம் கிடைக்கும் அப்படிங்கறதால வேற வழி இல்லாம மிரட்டியோ அடிப்படையை வைத்தோ தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அங்க கூட்டணி இருக்கிறாரு. எப்படி ஏக்நாத் ஷிண்டேவும் அஜித் பவாரும் பணிய வைக்கப்பட்டாங்களோ அதே பாணியில தான் இங்க பணிய வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்படி எல்லாம் சேர்க்கப்பட்டு இதுக்கு முன்னாடி உங்களோட கூட்டணியில சேர்ற முன்னாடி வரைக்கும் அவங்க ஊழல்வாதிகள், 70,000 கோடி ஊழல்வாதிகள், நாங்க தான் தூய்மைவாதிகள் பேசிட்டு இருந்த பாஜக எப்ப இவங்க கூட சேர்ந்துட்டாங்களோ வாஷிங் மிஷின்ல போட்டு வாஷிங் பண்ணி ரொம்பவே ஃபில்டர் பண்ணப்பட்டு அவங்க ரொம்ப தூய்மைவாதிகள் ஆனதாலதான் அவங்களுக்கு துணை முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க. எப்படி இதெல்லாம் தொடர்ந்து நடக்கிறதுனே. இப்போ வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கணும், மம்தா பானர்ஜியோட வலதுகரமா இருந்த ஒரு சுவேந்த அதிகாரி, அவரு மம்தா பானர்ஜியோட நம்பிக்கை நட்சத்திரமா, இங்க ஜெயலலிதாவுக்கு எப்படி பன்னீர்செல்வம் இருந்தாரோ மம்தா பானர்ஜிக்கு சுவேந்த அதிகாரி இருந்தாரு.
சுயந்த அதிகாரி மேல அந்த நாரதா சிட் ஃபண்ட் ஊழல் இது மாதிரியான பல ஊழல் புகார்கள் அவர் மேல இருந்ததால அந்த ரெய்டுகளை காட்டி அவர் எப்படி பாஜக பக்கம் அழைக்கப்பட்டாரோ, ஹிமந்த பிஸ்வா சர்மா இன்னைக்கு அசாமுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஹிமந்த பிஸ்வா சர்மா அவர் ஒரு காலத்துல காங்கிரஸ்ல அவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு முகமா இருந்தாரு. அவர் மேல பல்வேறுபட்ட ஊழல் புகார்கள், இடி ரைடு, இடி வழக்கு, எஃப்ஐஆர் இதெல்லாம் காட்டப்பட்டதால இன்னைக்கு அவர் பாஜக பக்கம் வந்தது. பக்கா கிளீன் ஆகி அவர் இன்னைக்கு பாஜக முதலமைச்சரா இருக்கிற மாதிரி தான் இங்க என்சி பார்ட்டியுமே அங்க கட்சியை பிளந்துட்டு வந்த அஜித் பவாருமே இங்க சேர்க்கப்பட்டார். அதனாலதான் இவருடைய மரணத்துல இரங்கல் தெரிவிக்கக்கூடிய மக்களை விட இதை பார்த்து இப்படி எல்லாம் நீ செஞ்சிருந்தியே, உன் துரோகத்துக்கு கிடைச்ச ஒரு வேலை தான் இது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பல மக்களுமே அவங்களுடைய கருத்துக்களை சோசியல் மீடியாவில் பதிவிடக்கூடிய இந்த செய்திகளை நம்மளால பார்க்க முடியுது. அப்போ இந்த இடத்துல மம்தா பானர்ஜியோட கருத்து தான் மிக முக்கியமான கருத்தா பார்க்கப்படுது. இந்த அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்ல, இந்த மரணத்துல முக்கியமான ஒரு உச்சநீதிமன்ற தலைமையில ஒரு விசாரணை அமைக்கப்படணும், இது விபத்து தானா அல்லது திட்டமிடப்பட்ட சதியா, சங்கிகளால் ஏற்படுத்தப்பட்ட சதியா அப்படின்னு சொல்லி ஒரு விசாரணை வைக்கணும்னு மம்தா பானர்ஜி இவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காங்களே, இந்த குற்றச்சாட்டு சம்பந்தமா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். மிஸ்டர் பெர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.